மகர ராசி அன்பர்களுக்கு இன்று அமைதிக்கு திரும்ப வேண்டிய நாளாக இருக்கின்றன. உங்கள் ராசிக்கு 10ஆம் இடத்தில் சந்திர பகவான் பயணிக்கும் காலகட்டத்தில் இன்று கவனமாக செய்ய வேண்டிய காலகட்டம். குறிப்பாக தொழில் சம்பந்தப்பட்டது, வேலையில் திடீர் முதலீடுகள் கவனமாக இருக்க வேண்டும். தெரியாத விஷயத்தில் தலையிட வேண்டாம். புது விஷயத்தில் கையெழுத்து ஒப்பந்தங்கள் இட வேண்டாம் என தீர்க்கமாக கூற வேண்டிய நாளாக இருக்கின்றன. இன்று சின்ன சின்ன வழக்குகள், பிரச்சனைகள் இருந்தால் அதில் மீண்டு வருகிற காலகட்டங்கள். பூர்வீக ரீதியான சொத்து சம்பந்தப்பட்ட பேச்சுவார்த்தைகள் நடக்கக்கூடிய காலகட்டமாக இருக்கின்றன. குறிப்பாக நிறைய பேருக்கு வயிறு சம்பந்தப்பட்ட உபாதைகள், ஃபைல்ஸ் போன்ற உபாதைகள் இருந்தவர்களுக்கு மீண்டு வருகிற காலகட்டம் இன்று நடக்கிற காலகட்டம். தொலைந்த பொருள்களை தேடுகிற காலகட்டமாக இருக்கின்றன. இன்று உங்களுக்கு நோயிலிருந்து மீண்டு வர அற்புதமாக இருக்கிற நன்னாள். இன்சூரன்ஸ், ஃபிக்ஸ்டு டெபாசிட், குறிப்பாக அடகு வைத்த பொருளை மீட்கிற நன்னாள். இன்றைல் உங்கள் ராசிக்கு 2ஆம் இடத்தில் ராகு பகவான் இருக்கிற காலகட்டத்தில் வெளிநாடு சம்பந்தப்பட்டது, வெளியூர் சம்பந்தப்பட்டது, வேலையில் மாறுதல் செய்யலாமா என்ற சிந்தனைகள் மேலோங்கி இருக்கிற காலகட்டம். அனைத்திலும் அற்புதமாக நிகழ்கிற காலகட்டம். குறிப்பாக உங்களுக்கு சிறு சேமிப்பு மற்றும் சீட்டு சம்பந்தப்பட்டது, கமிஷன் வகையில் வருமானங்கள், இது போன்றது யோக பலனை கொடுக்கின்ற நன்னாள். இடம் சம்பந்தப்பட்டதை மட்டும் கவனமாக பயன்படுத்த வேண்டும். மற்ற நட்சத்திரக்காரர்களுக்கு அற்புதமாக இருக்கும். குறிப்பாக இன்று உங்களுக்கு கிருத்திகை, உத்திராடம் நட்சத்திர அன்பர்களுக்கு மிகுந்த யோகத்தை கொடுக்கும். உங்களுக்கு ராசி எண்களாக இன்று இருப்பது 3, மஞ்சள். இந்த நிறங்கள் மிகுந்த யோகத்தை கொடுக்கின்றன. லக்ஷ்மி வழிபாடு, குறிப்பாக அஷ்டலட்சுமி வழிபாடுகள் மிகுந்த யோக பலனை கொடுக்கும் நன்னாள் இன்று.